நீங்க அதிமுக ஓட்டும் பிஜேபி ஓட்டும் சேர்த்தால் 4000 ஓட்டு ஜாஸ்தியா திமுகவோட அதிகமா இருக்கு. அந்த அதிருப்தி ஓட்டுகள் இப்பொழுது முக்குளத்தோருக்கு போகுது. இந்த முறையும் அப்படித்தான் நடக்கும். இது தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு பலவீனமாகத்தான் இருக்கும். தேவேந்திர குல வேளாளர்களின் வாக்குகள் கொஞ்சம் ஆதி திராவிடர்கள் வாக்குகள், பிள்ளைமார் வாக்குகளும் கொஞ்சம் 8-10% வரைக்கும் அவங்க இருக்கு. இந்த வாக்குகளை யார் அள்ளுகிறார்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் நமது சேனலில் எந்தெந்த சட்டசபை தொகுதியில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இது பற்றி பேச நம்மிடையே இருந்திருக்கார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், தென்காசியில் இன்னைக்கு ஒரு 5 தொகுதிகள் இருக்கு. அதுல 2 தொகுதிகள் தனி தொகுதிகள், ஒரு எம்பி தொகுதி இருக்கு, அதுவும் தனி தொகுதியாக இருக்கு. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, யாரோட கை ஓங்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அறிமுகத்துல சொன்னீங்க, நாம இப்போ வெற்றி வாய்ப்பை குறித்து பேசுவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். யாருக்கு இப்போ என்ன மாதிரியான கள நிலவரம் இருக்கு அப்படின்றத கடந்த சமீபத்தில் நடந்த 2 தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த இரண்டையும் ஒப்பீட்டளவில் கணிக்கிற பொழுது இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாவட்டம் பேசும்போது விஜயனுடைய வருகை குறித்து பேச போறோம். ஆனா கடந்த காலத்தில் இருந்த நிகழ்வுல அவங்க என்ன மாதிரியான எஃபெக்ட் இருந்துச்சு, அதுல இருந்து என்ன மாதிரியான கட்சிகள் பாடம் பெற்றிருக்குங்க அப்படின்றதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப நாம 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கியதுதான் தென்காசி மாவட்டம். தென்காசின்றது ஒரு சட்டமன்ற தொகுதி, வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில், இது 2மே ரிசர்வ், ஆலங்குளம் மற்றும் கடையநல்லூர், இதெல்லாம் தென்காசியில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள். இதுல எம்பி தொகுதின்னு கால்குலேட் பண்ணும் பொழுது சில தொகுதிகள் வெளியில போவோம். திருநெல்வேலி மாவட்டம் கால்குலேட் பண்ணும்போது, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை கால்குலேட் பண்ணும்போது அதுல ஆலங்குளம் வரும். அப்ப இதுல சில மாறுபாடுகள் பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் தென்காசின்ற பாராளுமன்றத்துல ஒரு 3 தொகுதிகள் இந்த தென்காசி மாவட்டத்துல வர்றதுனால இதையும் நம்ம சில கணக்கிட சொல்லுவோம். முதல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அங்க வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், இவர் ஒரு 4,25,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்து கூட்டணி வேட்பாளர் அதிமுக அதுல தனியாக கூட்டணி, அதிமுக, தேமுதிக இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணியில் என்ன நீங்க பாத்தீங்களா, அதுல டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்கிறார், 2,29,450 ஓட்டு. அதற்கடுத்து பிஜேபி வேட்பாளர் தமிழ்நாடு மக்கள் தமாமுக கட்சியின் வச்சிருக்கிற திரு ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் நின்று 2,08,000 ஓட்டுகள் பெறுகிறார். நீங்க அதிமுக ஓட்டும் பிஜேபி ஓட்டும் சேர்த்தால் 4000 ஓட்டு ஜாஸ்தியா திமுகவோட அதிகமா இருக்கு. இதுதான் இது இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தல் நிலவரமா. இதே நீங்க எடுத்துட்டு நீங்க சட்டமன்ற தேர்தல் நிலவரத்தை பாத்தீங்கன்னா, அங்க 5 தொகுதிகளில் பெரும்பான்மையான தொகுதிகளில் இப்ப நாம் தமிழர் ஓட்டு கணிசமா வாங்கி இருக்கிறாங்க. ஒரு 10,000 ஓட்டுகள், 10,000 நெருங்கி 10,000 மேல வாங்கி இருக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியில். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா அவங்க 1,30,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிறாங்க. அந்த தொகுதியில் பெரும்பாலும் எந்த சாதிய அமைப்புகள் அங்க வெற்றி அதாவது நிறைந்திருக்கின்றன என்ற அடிப்படையில் போனோம்னா பெரும்பாலும் அங்க பட்டியல் வகுப்பு, குறிப்பாக தேவேந்திர வேளாளர்கள் இருக்காங்க. அதை தாண்டி நாடார் சமுதாயத்திலையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிள்ளைமார் சமுதாயத்திலையும், யாதவர் சமுதாயத்தில், இது எல்லாத்தையும் விட முக்குளத்தோர் அங்க ஒரு ரிச் பெல்ட் இருக்கிறாங்க. ஆமா, அப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல, கடந்த சட்டமன்ற 2021 தேர்தல்ல பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் இந்த பகுதியில், அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதியில முக்குளத்தோர் வாக்குகளை அவர் எடுத்திருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அவரோட எண்ணிக்கையே ஒரு மிகப்பெரிய. இப்போ நம்ம முதல்ல தென்காசியில் எடுத்துப்போம். பழனி நாடார் காங்கிரஸ், அது ஒரு நீதிமன்ற வழக்காகவே இருக்குது. அதாவது 89,315 வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அதுக்கு இடம் அதிமுகவில் 2ஆம் இடம் வந்தார் பாத்தீங்களா, செல்லு மோகன்தாஸ் 88,945 ஓட்டு பெற்றிருக்கிறாரு. அப்போ ஒரு 300 சில வாக்குகள் தான் வித்தியாசம். நீங்க அங்க அமமுக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 9,000 வாக்குகள் அமமுக பெற்றிருக்கிறது. அது 9,944 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இதுல 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இந்த தொகுதி நிச்சயமாக அதிமுக வசம் இருந்திருக்கும். இது நம்ம பலமுறை ஒவ்வொரு மாவட்டத்தையும் சொல்ல போறோம். எந்த கட்சிக்கும் நம்ம ஆதரவு இல்லை. நாம டேட்டா அனலைஸ் பிரகாரம் என்ன நடக்குதோ அப்படின்றத வெளியில சொல்றதுக்கு தான் நாம இந்த பகுப்பாய்வு செய்யறோம்.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாலும் சங்கரன் கோயில் ரிசர்வ்ல அங்க ராஜா இப்ப எம்எல்ஏ இருக்கிறார். அதுக்கு அடுத்து வந்திருக்கிற வேட்பாளர் ராஜலட்சுமி, அவர் விஎன் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாவட்ட செயலாளராகவும் அவர் வந்து இன்னைக்கு கடந்த அதிமுக தொகுதியில மந்திரியாகவும் இருந்தது. அவர் இன்னைக்கும் அவர் நல்ல ஒரு செல்வாக்கோட இருக்கிறார். அவருக்கும் இவரு ராஜாவுக்கான ஒரு ஓட்டு அப்படின்றது ஒரு 6000 வாக்குகள் தான் வித்தியாசம். சரி, அங்க வந்து அண்ணாதுரைன்னு சொல்லி அமமுக வேட்பாளர் எவ்வளவு தெரியுங்களா வாங்கியிருக்கிறார்? 22,000 ஓட்டு வாங்கியிருக்கிறார். 22,000 ஓட்டுகள் அவர் பெற்றதுதான் சங்கரன் கோயில் அதிமுக இழப்பு. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப சதன் திருமலைக்குமார் வாசுதேவன், அது ஒரு ரிசர்வ் தொகுதி. அவர் மேல வந்து அவருக்கு பேர்ல ஒரு கேஸ் இருக்குது. அது வந்து செக்கு மோசடி கேஸ், அது தண்டனை பெற்றிருக்கு, அது வழக்கு போயிட்டு இருக்கு. சதன் திருமலைக்குமார் வந்து மதிமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகர். அவர் வந்து 68,000 ஓட்டு பெற்றிருக்கிறாரு. அதிமுக 60,000. அப்புறம் 2,000 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த வாக்கையும் அங்கு கணிசமான வாக்குகளை அமமுக பெற்றிருக்கிறது. அங்க வந்து 3வது இடமா நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. அங்க வந்து அமமுக வேட்பாளர் 13,000 வாக்குகளை வாசுதேவன் நல்லூர்ல பெற்றிருக்கிறார். அப்போ நாம வந்து கடையநல்லூரையும் ஆலங்குளத்தையும் பேசிட்டு அடுத்து நம்ம ஒட்டுமொத்த இதையும் கூட பார்க்கலாம். சார், இப்போ வந்து நீங்க இப்ப சொன்னீங்க வந்து அமமுக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியாவே இருக்குது. இப்போ வந்து இபிஎஸ் ஓட அவங்க சேரல, அமித்ஷா வருகை இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அமமுக வந்து ஏடிஎம்கோட சேர்ந்தா மிகப்பெரிய ஒரு பலமா அமைன்னு கூட சொல்லலாம்ல நம்ம. அந்த தேர்தல் அந்த காலகட்டத்துல நீங்க அமமுக வந்து வெளியில இருந்தார், அதாவது தினகரன் வந்து வெளியில இருந்தார். இன்னொன்னு, அப்படி வெளியில இருந்து முக்குளத்தோர் வாக்குகள் அங்க போறதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் அங்க கூட்டணியில் தான் இருந்தார். 2021 அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தான் அவர் வெளியில வர்றாரு. அங்க இருந்தாலுமே அவர் அதிருப்தியா தான் இருந்தாரு. அந்த அதிருப்திகள் வந்து அந்த அதிருப்தி ஓட்டுகள் இப்பொழுது முக்குளத்தோருக்கு போகுது. இந்த முறையும் அப்படித்தான் நடக்கும். இப்ப இந்த முறை வெளிப்படையாவே 2 பேரும் வெளியில இருக்கிறாங்க. இது தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு பலவீனமாகத்தான் இருக்க முடியும். அதனால தினகரன் இவர்கள் சேர்ப்பதில் அவர்களுக்கு பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா ஓபிஎஸ்ஐ அவர்கள் வேண்டா வெறுப்பாக நடத்துவது அப்படின்றது நிச்சயமா இன்னை வரைக்குமே அதிமுகவிற்கு அது பெரிய அதிருப்தி தான். ஏன்னா அந்த இடத்துல பூத் ஏஜென்ட் எல்லாமே போட்டது எல்லாமே முக்குளத்தோரில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அவருக்குன்னு ஒரு சின்ன செல்வாக்கு அவர்கள் செலுத்திதான் வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம கடையநல்லூர் பார்க்கலாம். அங்க வந்து அதிமுக வெற்றி பெற்ற அந்த அதிமுக வேட்பாளர் 88,000 ஓட்டுகளை பெறார். அதுக்கு அடுத்து திமுக அபுபக்கர், அவர் வந்து ஐயுஎம்எல் வேட்பாளர், அதுல ஒரு திமுக சின்னத்துல தான் போட்டியிடுறாரு. அவருடைய வாக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏடிஎம்கே வெற்றி பெற்றது. அப்படி இருந்துமே கூட அங்கே அமமுக பெற்ற வாக்குகள், அதாவது ஐயாதுரை பாண்டியன் 34,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது ஒரு பெரிய இமாலய ஒரு சேர்த்துனா அது ஒரு பெரிய சாதாரணம். அதற்கடுத்து வந்து ஆலங்குளம் திரு பிஹெச் பாண்டியன் அங்க இருந்த எம்எல்ஏ இருந்தவர். இப்ப ரிசைன் பண்ணிட்டு எங்க இருக்காரு நமக்கு தெரியும், திமுக போய் சேர்ந்துட்டாரு. அங்க முன்னாள் அமைச்சர் ஐடி மினிஸ்டர்ல இருந்தாங்க. ஆலடி அருணாவுடைய மகள் அங்க சட்ட அமைச்சரா இருந்த திமுக மிக முக்கிய பிரமுகராக இருந்த ஆலடி அருணாவுடைய மகள் தோற்று போகிறார். 70,000 வாக்குகளை பெற்று தோற்று போகிறார். வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியன் 74,000 வாக்குகளை பெற்றிருக்கார். சரி, இந்த இடத்துல வந்து அமமுகவையும் நாம் தமிழரையும் தள்ளி ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஹரிநாடார் வந்து 34,000 வாக்குகளை பெற்று சுயேட்சை வேட்பாளர் தீர்மானிக்கிறது தான் வெற்றி. நிச்சயமா நாடார் வாக்குகளை அவர் வந்து அள்ளி இருக்கிறார். அதன் வழியாக மருத்துவர் பூங்கோதையினுடைய வெற்றி வாய்ப்பை வந்து இழக்க வைத்திருக்கிறார். இப்போ பூங்கோதையுமே அந்த இடத்துல வந்து தள்ளிதான் இருக்கிறாங்க. அவங்க வந்து திமுகவுல இருந்து கொஞ்சம் அவங்களாவே கொஞ்சம் சோர்ந்து போய் விலகிதான் இருக்கிறாங்க. அது உள்கட்சி பூசல் காரணமா. அந்த வகையில மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளத்துல தெளிவா அவருக்கு வந்து இந்த முறை சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் என்னதான் வந்து எம்பி எம்எல்ஏ இதெல்லாம் வந்து அவர் செஞ்சிருந்தாலும் நிச்சயமா அவருக்கு ஏற்கனவே பூங்கோதை அங்க அதிருப்தியில் இருக்கிறதுனால அந்த வாக்கு இருக்கு. கடையநல்லூர் மீண்டும் அதிமுகவிற்கு அதனால அந்த அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. கிருஷ்ணமுரளி மீண்டும் சீட்டு பெறுவாரு. அவருக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வாசுதேவ் நல்லூர் சதன் திருமலைக்குமாருக்கு சீட்டு கிடைக்காது. ஆனால் அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ரிசர்வ் தொகுதி ஒதுக்கீடு வாய்ப்பு இருக்கும். மதிமுக பெறலாம், ஆனால் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் தென்காசியில இந்த முறை சீட்டு கிடைப்பதற்கு ரொம்ப குறைவான
ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இப்ப இது வந்து நம்ம 5 தொகுதிகளையும் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சின்ன பகுப்பாய்வு சொல்லியிருக்கோம். ஆனா ஒட்டுமொத்தமா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது திரு தினகரன் அவர்களை, டிடிவி தினகரன் அவங்க அதிமுக பெரிய வேல்யூ பண்ணல. ஆனா பிஜேபியில வந்து சேர்ந்த பொழுது பிஜேபிக்கு அங்க பெரிய அளவுல வாக்குகள் எல்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது தினகரன் தான், சவுத் தமிழ்நாட்டுல. அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கட்சி. அது அந்த கட்சிக்கான திமுகவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த மகளிர் சுய உரிமை தொகை கொடுக்குறோம், இதுக்கான இதெல்லாம் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறாங்க. இல்ல சொன்னீங்க எஸ்ஐஆர்ல வந்து இளம் தலைமுறை எவ்வளவு சேர்ந்துருக்கிறாங்கன்னு. ஒரு 18ல இருந்து 35 வயசுக்குள்ள ஒரு 30ல இருந்து 35% வாக்குகள் வந்து அந்த வயசுல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்ப விஜயோட புது வரவெல்லாம் வந்து நாம் தமிழரோட வாக்கு நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கோம், நாம் தமிழரோட வாக்கு வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் போகுன்ட்டு. அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இந்த மாவட்டத்துக்கு நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாமும் சில ஆய்வுகளை செய்துதான் நம்ம சொல்றோம். இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் நாம் தமிழர் ஓட்டுகள் பெரிய அளவு பாதிக்கல. இங்க இருக்கிற இளைஞர் அவர் எல்லா கட்சி ஓட்டுகளையும் ஓரளவு எடுத்துட்டு போனாலும் இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும், ஏன்னா அது ஒரு நாடார் சமுதாயம் பிளஸ் வந்து கிறித்துவ நாடார் சமுதாயம் அப்படின்ற வகையில ஓட்டுகள்ல ரொம்ப கணிசமான ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. முக்குளத்தோர் ஓட்டுகளே இப்ப இங்க வெற்றி வாய்ப்பு நிற்கும். அதே மாதிரி பட்டியல் சமுதாய ஓட்டுகள், இந்த பட்டியல் சமுதாய வாக்குகள் அங்க வந்து குறிப்பா வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகள் இருக்கு, கொஞ்சம் வந்து ஆதிதிராவிடர்கள் வாக்குகள், இதுல வந்து பிள்ளைமார் வாக்குகளும் கொஞ்சம் 8-10% வரைக்கும் அவங்க இருக்கு. இந்த வாக்குகளை யார் அள்ளுகிறார்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே விஜய்க்கு போகுது. அப்போ விஜய்க்கு இங்க போறதுனால எந்த ஒரு தொகுதியிலேயாவது அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குதான்னா தெரிந்து இல்லை தென்காசியில. ஆனா அவர் யார ஓட்டுகளை இந்த மாவட்டத்துல வந்து அதிகமா பாதிக்கிறாருன்னா திமுகவின் ஓட்டுகளை பாதிக்கிறார். மீண்டும் திமுகவின் வாக்குகளை அதிகமா பாதிக்கிறார். இதன் மூலமாக அதிமுக கூட்டணிக்கு இங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஷூர் ஷாட் 5 தொகுதியும் அடிப்பாங்க அப்படின்னா அவங்க தினகரன் அல்லது ஓபிஎஸ் குழுவினரை அவங்க வந்து ஒரு சரிகட்டி நடந்து கொண்டால் அதிமுகவிற்கு நிச்சயமா 5 தொகுதியும் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நம்மளுடைய பகுப்பாய்வுல நாம் சொல்ல. 2 தனி தொகுதி இருக்குது வந்து சிறுபான்மையினர்களுக்கு வந்து திமுக ஒரு காவலர்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து அந்த தனி தொகுதியில் டிஎம்கேவோட இது இருக்குமே. டிஎம்கேவினுடைய சில முடிவுகள், சில விஷயங்களை அவர்கள் அந்த தென்காசி தொகுதிக்குன்னே பிரதானமா இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல்கள், சில தொழிற்சாலைகளை கொண்டு வரத சொன்னது பெண்கள் குளிக்க அதெல்லாம் வந்து நகராட்சி அடிப்படையில். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இஸ்லாமியர் வாக்குகள் இருக்கு. நம்ம அதை வந்து அது ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் ஒரு கணிசமான தென்காசி நீங்க ஞாபகப்படுத்தினாலும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருக்கு. அந்த இஸ்லாமியர்கள் வாக்குகளா இருந்த பிரதிநிதித்துவம் அது வந்து ராமநாதபுரத்துலயும் இங்கேயும் பிரதிநிதிப்படுத்திட்டு இருந்த திரு அன்வர் ராஜா, அவர் இப்ப திமுகவில் இருக்காரு. இப்ப இந்த மாதிரி பூத் லெவல்ல அவங்க ஒர்க் பண்ணாலும் சீனியர் லீடர்ஸ் பொறுத்த மட்டும் சில இடங்கள்ல இப்ப செங்கோட்டையன் மாதிரியான அவர்கள் போகும்போது அவர்களுடைய அடிப்படையில் இருக்கிற பல பேர் அவங்க அங்க கூட்டிட்டு போகக்கூடியதை நம்ம பார்க்கலாம், ஊராட்சி தலைவர்கள் அப்படிலாம். அன்வர் ராஜாவை பொறுத்த மட்டும் அன்வர் ராஜா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அவரு அங்க அதிமுகவிற்கு பிஜேபி இருக்கிறதுனால சில ஒரு இன்னுமே முழுமையாக சில சங்கடங்கள் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாக்குகள் கொஞ்சம் குறையுமே தவிர அந்த வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போகும். அந்த வாக்குகள் விஜய்க்கு போவது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும், அதிமுகவிற்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். கடந்த காலத்தில் அமமுகவுக்கு விழுந்த அதே அளவு இப்ப இவங்க தனித்து நின்னாங்கன்னா அங்க விழாது அப்படின்றதும் தெரியும். அதற்கான முழுமையான காரணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னே நம்ம சொல்லலாம். கடந்த முறை நீங்க திரு தினகரன் அவர்களை ஆதரிச்சீங்களா, இந்த முறை அந்த அளவுக்கு பண்ணுவீங்களா? 10 பேர் அங்க ஆதரிச்சு ஒரு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த வாக்களித்தவர்கள்ல ஒரு 4 பேர் தான் அந்த ஆதரவு மனநிலையில இருக்கிறாங்க. அவர்களும் இல்லை. ஏன்னா டிடிவி அவர்களுடைய நம்பி ஏதோ ஒரு எஃபெக்ட் வருவாரு, ஏதோ பண்ணுவாரு செய்வாருன்றதுல அவர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்திருக்கலாம். சார் இவ்வளவு நேரம் பேசுனது வந்து அதிமுகவோட கைதான் அங்க ஓங்கும், கேண்டிடேட் வந்து அறிவிச்சதுக்கு பிறகு இன்னும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலான்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து அடுத்தடுத்த சட்டமன்ற தொகுதிகளை பத்தி பேசுவோம். உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.